Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is the month end, 31st May 2023. ஸோ என்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. டவ் ஜோன்ஸ் -0.15%, எஸ்என்பி மாற்றம் இல்லை, நாஸ்டாக் வந்து மார்ஜினலி அப் 0.32% அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்திருக்கிற ஒரு நாளாக இருக்குது. அதனால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம அதனுடைய தாக்கம் ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாமே வந்து இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாய் கொண்டு வருவதை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் நம் சந்தை எவ்வாறு இருக்குது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். எஜ்எக்ஸ் நிஃப்டி, அதாவது நிஃப்டி, நம்மளுடைய நிஃப்டி ஆனது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரமாகுது. அது ஒரு கேப் டவுன்ல இப்போ ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வெரி க்ளோஸ் டு த வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா, அதனுடைய இம்பாக்டும் இருக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து இது ஒரு மைய நிலையில இருக்குது. மேலே ஏறினாலும் செல்லிங் வரும், கீழே இறங்கினாலும் பையிங் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரேஞ்ச் கொடுத்துருக்கிறது வந்து 18,200, 18,650. 650யோட எல்லையை தான் இப்போ இடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை உடைக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. எஃப்ஐஸ் வந்து ஸ்ட்ராங்கா பை பண்ணாலும் கூட மார்க்கெட் இந்த இடத்துல சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷரை மீட் பண்ணிட்டு இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். நிஃப்டி பேங்க் வந்து நிஃப்டியை விட வலிமையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அது வந்து ஒரு நியூ ஹையை உண்டாக்கியாச்சு. ஸோ 43,000 அப்படின்ற அந்த எல்லைக்கு அருகாமையில் வந்து மேலே ஏறி புதிய உச்சத்தை தோற்றுவித்து அங்கே கொஞ்சம் இப்போ திணறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மேலே 45,100 அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேல் எல்லையாக வச்சிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்தது காரணம், ஹிஸ்டாரிக்கலாக தொட்டதும் அது இன்னும் பயண்டாக இருக்கிறதும் காரணம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10-year bond yield அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.68, இதுவும் பெரிய மாற்றம் இல்லை. டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் மார்ஜினலி அப் 104.28. ஸோ இது ரெண்டுமே பெரிய மாற்றம் இல்லை. அதுவும் வந்து சந்தைக்கு ஒரு சாதகமான அம்சமாக நம்ம பார்க்கலாம். பிரெண்ட் குரூடான ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் இல்லையா, $77 அப்புறம் 73.38 அப்படின்னு பெரும் வீழ்ச்சி அதை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒபெக் மீட்டிங் ஒன்று நடக்க இருக்கிறதாவும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. எந்த மாதிரியான முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்கன்ற பொறுத்து இங்கே வந்து விலையினுடைய மாற்றங்கள் வரலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு $10 பெர் அவுன்ஸ் கொஞ்சம் கூடியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 1944 $1955 பெர் அவுன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கூடியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பெரிய மாற்றம் இல்லை, ஆனால் கொஞ்சம் வலிமை கொண்டு காணப்படுகிறதாக எடுத்துக்கலாம். நேற்றுக்கு இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 82.71 இருக்கு. அப்கோர்ஸ் தொடர்ந்து ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் இப்போ இருக்கு. அதனாலதான் இந்த வலிமை கூட்டுதல் தடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா திரும்பவும் இன்னும் அதிக அளவு வலிமை கொண்டு டாலர் வலிமையாக மாறி ரூபாய் வந்து வலிமை கொண்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கிறேன். மேக்ரோ ஃபேக்டர்ஸ்ல இன்னும் கதை ஓடிக்கிட்டே இருக்கிறது எது, யூஎஸ்டி டெட் சீலிங் கிரைசிஸ் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதா தகவல் வருது. அபிஷியலா மண்டே அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால யூஎஸ் டெட் சீலிங் கிரைசிஸ்ன்றது ஒரு எண்டுக்கு வந்தாகி விட்டது. அதே சமயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Q4 ஜிடிபி நம்பர் வெளியாக இருக்கிறது. ஏறக்குறைய எல்லா நிறுவனங்களும் நல்ல லாபத்தை காட்டிக் கொண்டு இருப்பதனால் Q4 ரிசல்ட்ஸ் அது வந்து பாசிட்டிவான ஒரு ஜிடிபியை தான் காட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கலாம். அதே சமயம் ஒரு கன்சென்சஸ் என்ன அரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Q4 ஜிடிபி ஆனது சுமார் 5.1% என்ற அளவில் இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் 2085 crores அப்படின்றது ஒரு ஹெவி பையிங் தான். அதே சமயம் டிஐஎஸ் வந்து செல்லர்ஸாக இருக்காங்க 438 crores அளவிற்கு. ஸோ எஃப்ஐஎஸோட இந்த ஹெவி பையிங் இந்த மாதம் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தவிர மீதி நாள் எல்லாம் இது வரைக்கும் பையராக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பையிங் தான் சந்தையை மெல்ல மெல்ல மேல் நோக்கி கொண்டு வந்திருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குங்க நிஃப்டி 50 கம்பெனியை வச்சு. அதில் என்ட்ரி எக்ஸிட் அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் இருக்கிறது. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 90% டிஸ்கவுண்ட்ல அது வாய்ப்பு இருக்கு, அதை உபயோகம் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவா ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் எக்ட்ரா டிவி சேனலை அனலைஸ் பண்றோம். நேற்றுக்கும் அனலைஸ் பண்ணோம். நேற்றுக்கு நல்ல வாய்ப்புகள் அடையாளம் காணப்பட்டது. கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது ரெண்டாவது நாளாகவும் ஸ்பின்னிங் டாப். ஸோ 2 நாளாக ஸ்பின்னிங் டாப் வருது ஒரு கேப் அப்புக்கு பிறகு. ஸோ நிச்சயமற்ற தன்மை தொடர்கிறது. இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல வரும். இப்போ இந்த கேப் டவுன் வந்து கேப் ஃபில்அப்
பண்ணப்பட்டால் then we'll see நிஃப்டியும் புதிய உச்சத்தை தொடரலாம். பழைய உச்சத்தை தொடரலாம், பழைய உச்சமும் உடைக்கப்படலாம். அந்த கேப் மூடப்படவில்லை என்றால் இன்னைக்கு வரக்கூடிய கேப் சந்தையானது தற்காலிகமாக கொஞ்சம் இறங்கலாம். இதான் வந்து நம்ம டெக்னிக்கலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.